இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பாபர் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஐயப்பனுக்கு காவல் தெய்வம் பாபர் தான். யார் ஒருவர் சபரிமலைக்கு சன்னிதானத்துக்கு வர்றாரோ அவர் பாவரை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தா தான் என் சன்னதிக்கு வந்ததா ஊர்ஜிகம்ன்றது. நான் ஐயப்பன் ஒரு ஆள் தான் சமத்துவமான தெய்வம். நான் வாபருக்குள்ள மசூதிக்குள்ள வாபர் மசூதி போகும்போது கலர் கோலப்படிகள் போட்டு குளதலைகளை சுற்றி அவங்களுடைய அதோடைய தோரணையே வேற ஒரு லெவலாக இருக்கும். அந்த தோரணை பாபருக்காக வழிபடுறது. பாபருக்கு கம்பு வச்சு அருவா வச்சு மேலதாள வச்சு ஒரு ஜெய் ஜெய் ஜெய்ன்னு ஆடி பாடி வந்து பாபர் சன்னதி போயிட்டு வந்தது அங்கே தர்மசாஸ்தாவே சந்திக்க முடியும். இதுல வந்து இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் 3 மதத்துக்கு ஒரே கடவுள் ஐயப்பன். வணக்கம், இது உங்கள் சேரல். நாங்கள் உங்கள் தவம் தமிழ்தாஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, குறிப்பாக தொப்புள் கொடி உறவு மரபும் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் துவங்கியிருந்தோம். உள்ளபடியே முதல்ல ஒரு மகிழ்ச்சியை உங்களிடம் பங்கிட்டுக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த சேக்கிப்பட்டி வந்து பல நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. மக்கள் கொண்டாடி தீர்த்திருக்கிறார்கள். ஏன் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா கூட கூப்பிட்டு இது ரொம்ப முக்கியமான ஆவணங்கள் சொல்லி பெருமைப்படுத்திருக்காங்க. அந்த சேரல் பார்வையில் உங்களுக்கு தான் அந்த மிக முக்கியமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது உள்ளபடியே இன்னைக்கு பெரிய அளவுக்கு ரீச் ஆகிருக்குது. அந்த காணொலியை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றோம், வாய்ப்பு இருந்தால் பாருங்க. அதன் தொடர்ச்சியாக அடுத்த ஒரு எங்கே பயணம் பண்ணான்னு யோசிக்கும் போது ஒரு பஜனை குழு குறித்து கேள்விப்பட்டோம். அங்கே போயிருக்கும் போது எங்களுக்கு உள்ளபடியே ஆச்சரியங்கள் காத்திருந்தது. மாலை போட்டு ஆடக்கூடிய பரவசம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பரவசம் எங்களையும் தொட்டி கொண்டது. புதுதாமரைப்பட்டில் உள்ள காவடி பிரியன் மற்றும் இருமுடி பிரியன் ஆன்மீக பஜனை குழு நாங்கள் ஒரு 23 வருஷமாக சபரி யாத்திரையில் பஜனை பண்ணிக்கிருக்கோம். எல்லா இடத்துக்குமே போய் பஜனை பண்ணுவோம். யார்கிட்டையும் காணிக்கையோ மற்ற இதுவும் வாங்க மாட்டேன். ஒரு ஆன்மீக ரீதியாக போய்க்கிருக்கோம். ஈடுபடுறது எந்த பணமும் காணிக்க வாங்குறது இதுவரை குருநாதர் சிங். ஆமா, 20 வருஷம் 22 வருஷம் முடிச்சோம். 27 வருஷமா அதுதான். காலையில இருந்து இது 5வது பஜனை. இது வரையும் யார்ட்டுமே அப்புறம் கோயில் தான் யார்ட்டுமே வாங்கினது இல்லை. வீட்டில் 2-3 பஜனை வச்சா வீட்லையுமே யார்ட்டும் வாங்க மாட்டேன். சாப்பாடு சாப்பிடணும் சரி அப்படியே கிளம்பி வந்துடும். ஏன் நம்ம இந்த தொப்புள்குடி உறவு மரபுக்காக அவங்களை தேர்ந்தெடுத்ததுக்கான மொத்த அந்த இருத்தலையும் அந்த விஷயத்தையும் அவங்களே வந்து அவங்க பாடம் வழியாக வெளிப்படுத்த எங்களுக்கு உள்ளபடியே ஆச்சரியமாக இருந்துச்சு. குறிப்பாக 18ஆம் படி கருப்புசாமி பாடும்போது பார்த்தீங்கன்னாக்க மக்கள், அதாவது அங்கே வந்திருந்தவங்க சம்மந்தம் இல்லாதவங்க சாமியோட வந்தாங்க கூட அவங்க வந்து சாமி வந்து ஆடுற அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்க அவருடைய பாடல்களுடைய வீரியம் அந்த அளவுக்கு இருந்தது. நாங்களே பார்த்து கன்னி மூல கணபதிய வேண்டி கேட்டு நாங்க
தனபாலன் முதுக்காமரை பற்றியை சேர்ந்தவங்க. ஐயப்பன் கோயிலுக்கு ஒரு 27 வருஷம் போய்கிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு 3 ஆண்டுகளாக தான் போகிறோம். அதுக்கு முதல் வந்து முருக வழிபாடு. முருகனுக்கு வந்து பழனிக்கு வந்து பாத யாத்திரையாக வந்து ஒரு 35 வருடம் வந்து பாத யாத்திரையாக போயிடுது. இப்போ வந்து புதுத்தாமரை பற்றியில் பாலமுருகன் ஆலயம் சொல்லி ஊருக்கு பொதுவான எல்லா சமுதாயத்தினரும் வணங்குறதாக ஒரு கோயில் அங்கே வந்து பூஜைகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ஒரு 40 ஆண்டு காலமாக. இதெல்லாம் வந்து இறை வழிபாடுல இதெல்லாம் ஒரு மகத்துவமான ஒரு இது. அந்த பயணத்தில் இருக்கிறவங்கள அவங்களுக்கு அனுபவம் வந்து அதிகமாக இருக்கும். பார்க்க ரொம்ப. இந்த ஐயப்ப பக்தர்கள் அவங்க எப்படி ஐயப்ப மலைக்கு போறாங்க, அந்த சபரிமலை பயணம்ங்கிறது எப்படிப்பட்டதா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்றாங்க. அழுத நதி 68 கிலோமீட்டர் அப்படியே அந்த பெருவழிப்பாதைன்று அந்த பெருவழிப்பாதைக்கு வாவர்கிட்ட போய் நம்ம போய் அனுமதி கேட்டு தான் அந்த பெருவழிப்பாதை பயணம் போகணும். அந்த பயணம்ன்றது வந்து சாதாரண பயணம் போனவங்களுக்கு தான் அதனுடைய அனுமதி தெரியும். ஏன்னா அவ்வளவு கரடு முரடான பாதைகள், எந்த ஒரு தண்ணி வசதி எதுவுமே இல்லை. எல்லாமே நம்ம பேக் பண்ணி தான் கொண்டுக்கிட்டு போகணும். ஒவ்வொரு இடத்துலையும் அதில் போல் அழுத நதியில் இறங்கி ஒரு கல் எடுத்து இடுப்பில் வச்சு கல்லிடங்குண்டுன்ற இடத்துல போய் அந்த கல்லை வைக்கணும். ஏன் அந்த கல்லை வைக்கிறோம்னா, மகிழ்ச்சியை அறக்கிய ஐயப்பன் வசந்த காலால் மிதித்து பூமிக்குள்ள தள்ளின இடம். அவங்க வெளியில் வரக்கூடாது, கல்லை தூக்கி வச்சது. இன்ன வரைக்கும் அந்த பாரம்பரியம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு கல்லிடங்குண்டு, அதுக்கு பேர். கல்லிடங்குண்டுக்கு அடுத்தபடியாக போய் காலகட்டியில் வந்து ஐயப்பனுக்கு வந்து சிவபெருமான் வந்து வாகனத்தை வந்து அனுப்பியிருக்காரு. அந்த வாகனத்தில் ஐயப்பன் அதில் தான் தர்மசாஸ்திரம் காலை அந்த இடத்துல எப்பேற்பட்ட நான்ன்றவங்க கூட காலை நீட்டியோ மடக்கியோ உட்கார முடியாது. ஐயப்பன் தர்மசாஸ்திரம் எப்படி நித்திரையில் இருக்கிற காலை கட்டி ஐயப்பா அப்படின்னு அந்த இடத்தினுடைய மகிமை இன்ன வரைக்கும் அப்படித்தான் இருக்குது. கரிமலை ஏற்றம் இருக்குது, கரிமலை இறக்கம் இருக்குது. அந்த வீரமணி ஐயா பாடியிருப்பார் ஒரு பாட்டு, கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார்னு. அந்த பாட்டை வந்து ஐயப்ப பக்தர் வந்து நல்லா காது கொடுத்து கேட்டாங்கன்னா அந்த பாட்டில் அவ்வளோ ஒரு அழுத்தம் கொடுத்துருப்பார் ஐயா. வீரமணி ஐயா வந்து அந்த பாட்டில் அவ்வளோ அழுத்தம் இருக்கும். அந்த அழுத்தத்தை வந்து அந்த பயணத்தின் போது நம்ம போகிறோம் பார்த்தீங்களா, அப்போத்தே உணர முடியும். மற்றபடி இன்னைக்கு நேராக பம்பை போயிட்டு அப்படியே சன்னிதானம் அது கிடையாது. எரிமேலில் பேட்டை இந்த பயணம் போகிறாங்க பாரு, 48 மைல் நடக்கணும். 48 மைல் கானகத்துக்குள்ள தான் முடியும். லைட் வசதி தான் கிடையாது. எல்லா சுவாமி கையிலையும் ஒரு பேட்டரி டார்ச் லைட்டு ஒரு செட்டு, இன்னொரு பேட்டரி கட்ட ஒரு செட்டு இருக்கணும். விடியறதுக்குள்ள போய் இறங்குறோம்டா 2 செட்டுமே எரிஞ்சிடும். ஏன்னா கால் பாதத்துக்கு தான் பாதத்துக்கு அடிச்சு போகணும். அனைத்து மிருகங்கள் உண்டாங்க, எல்லா மிருகங்களும் இருக்குது. இதில் வந்து கோவையிலே வெடி வழிபாடுன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல அதிர்வேட்டு பிரியர்னு இருக்காங்க. அங்கே போய் வெடி வழிபாடு இருக்குது. கன்னி ஐயப்பமார்கள் சரம் குத்தின்னு ஒரு சரம் வாங்குவாங்க. சரத்தை கொண்டு அங்கே குத்துவாங்க. இந்த சரம் எங்கே வாங்குவாங்கன்னா எரிமேலில் வாங்குவாங்க, சேல்ஸ் பண்ணுவாங்க. அந்த கயரெல்லாம் வாங்கி கச்சம் கட்டி இப்போ கன்னி ஐயப்பமார் ஒரு முதல் வருஷமாக இவரை வந்து எல்லா குருசாமியும் கவனமாக கூட்டிகிட்டு போவாங்க. கன்னி ஐயப்பமாருக்கு வந்து அவ்வளோ ஒரு இது இருக்குது. எல்லா நீங்கள் 50 வருஷம் 100 வருஷம் போயிருந்தாலும் கன்னி ஐயப்பமார் தான் அங்கே குருநாதர். நான் போனது 84 எங்கள் அப்பா கூட்டி போயிருக்காங்க. ஏன்னா ஒரு 4 வயசு இருக்கையில். அப்பயே என்னண்டா அந்த வருஷம் வந்து இன்றைக்கி ஐயப்ப சன்னதி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிரம்மாண்டமாக எல்லாமே இருக்குது. அன்னைக்கு நான் மிதித்தது வந்து கருங்கல் படி படிக்கட்டு, தங்க கிழட்டுலாம் கிடையாது. கருங்கல் படி எரிமேலில் அங்கே கருப்பசாமிக்கு காய் உடைச்சிட்டு கருங்கல் படியில் ஏறினோம்டா சொல்லி அந்த இருமுடி தாங்கின்ற பாட்டு வந்து அர்த்தம் அந்த முழு ஒரு ஐயப்பனுடைய மாலை போட்டிருக்க திருஷ்டி அப்படியே கொண்டு வந்துடும். 18 படி ஏறதில் ஐயப்பான்னு தான் ஓடும். மற்ற எந்த சிந்தனையும் வர அவரை பார்த்ததும் வேறு வாயில் என்ன கண்ணீர் ஊற்றிடும். இதில் இன்னொன்று என்னன்னா, அவர் பக்கத்துலேயே மஞ்ச மாதாளன்ற ஒரு அம்பாள் இருக்காங்க. இன்னும் வந்து ஐயப்பனை நான் எப்படியாவது அவரை கல்யாணம் பண்ணன்ற ஒரு ஆக்ரோஷத்தில் அம்மா இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு ஈடுபாடு என்னன்னா, என்னைக்கு என் சன்னிதானத்துக்கு கன்னி ஐயப்பமார்கள் வராமல் இருக்கிறதோ அன்று தான் நம்மளுக்கு திருமணம்னு ஒரு வாக்கு ஐயம் கொடுத்துருக்காரு. ஆமாம் கொடுத்துருக்காரு. ஆனால் வருடத்துக்கு வருடம் அம்மாவும் இப்போ எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கன்னி ஐயப்பமார்களுடைய கூட்டங்கள் லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக கூடிக்கிட்டு தான் இருக்குது. அங்கே அம்பாளுக்கு மஞ்சள் வாங்கி, மஞ்சள் மாதான்ற அம்பாளுக்கு மஞ்சள் வாங்கி சாத்துவாங்க. ஒரு விசேஷமான ஒரு தலம், அருமையான தலம். ஐயப்பன் கோவிலுக்கு செல்லக்கூடிய எல்லா பக்தர்களுமே இந்த வாபர் அப்படிங்கிற தர்காவுக்கு சென்று தான் போறாங்க. அங்க அப்படின்னா இந்த வாபருங்கிறது யாரு? காவல் தெய்வமே பாபர் தான். அதாவது ஒவ்வொரு முருகனுக்கு வந்து வீரபாகு, அதே மாதிரி சிவனுக்கு சக்திக்கு இதெல்லாம் காவல் தெய்வங்கள்லாம் இருக்கு. ஐயப்பனுக்கு காவல் தெய்வம் பாபர் தான்.
அந்த காவல் தெய்வத்தை வந்து அந்த யாத்திரையில துணையா வாங்க அப்படின்னு சொல்லி அழைத்துட்டு போறது அந்த பேட்டு தெய்வம். யார் ஒரு அந்த காடு மலைகளில் போகும்போது அவரோட துணையிலையும் போறதாக ஒரு ஐதீகம். அந்த சபரிமலை சாஸ்தாவுக்கு காவல் தெய்வம் பாபர். எரிமலையிலிருந்து பம்பை வரைக்கும் அவர் வந்து கூட வருவார். அப்படிங்களா? எரிமேலியில் பேட்டை தொழிலே வந்து பாவரை போய் எல்லாருமே தரிசிக்கணுன்ற ஒரே காரணம் தான். ஏண்டா ஐயப்பனுக்கு வந்து முன்னோடி அவர் கானகத்தில் இருக்கையில் கடல் கொள்ளைகள் நடக்கும் நிறையா. அந்த கடல் கொள்ளை இருக்குன்னா வாவருடைய தொழில் வந்து அந்த கடலில் வர்ற நிறைய பொன்பொருள் அள்ளிட்டு போகிறாங்களா, அதை போய் கொண்டு வந்து அவருடைய ஆசிரமம் மாதிரி அந்த காலத்தையும் வச்சு நடத்தியிருக்காங்க. எப்படின்னா ரொம்ப பார்வையற்றவங்க, கைகால் ஊனமானவங்க, இப்படி உங்களுக்கு அவருடைய சம்பாத்தியத்தை கொண்டாந்து கொடுத்துருக்காரு. அந்த தொழிலில் இருந்தவரை வந்து ஐயப்பன் வந்து முன்னோடியாக வச்சு இவரதே நம்மளுக்கு எல்லாத்துக்கும் வேணும் அப்படின்றத அவர் ஒரு ஐதீகம். அவர் யார் ஒருவர் சபரிமலைக்கு சன்னிதானத்துக்கு வர்றாரோ அவர் வாவரை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் தான் என் சன்னதிக்கு வந்ததா ஊர்ஜிகம்ன்றது இருக்குது. வாவரிட்டிலும் போய் அங்கே போய் நம்ம போய் அவங்ககிட்ட விபூதி வாங்குவோம். இப்போ நம்மளுக்காக அவங்க விபூதி வச்சு விடுவாங்க. சமாதி நாங்கள் போய் நமஸ்காரம் பண்ணையில் எங்களுக்கு விபூதி வச்சது அனுப்பிவிடுவாங்க. படிக்காய் உருட்டுவாங்க. கன்னி ஐயப்பன்மார்கள் வந்து 9 காய் கொண்டு வரல, அங்கே ஒரு காய் வந்து கன்னி ஐயப்பன்மார் கோயிலை பாபர் மசூதியை சுற்றி உருட்டி வந்து செதற்காய் அடிப்பாங்க. இன்றைக்கி செதற்காய் அங்கே அடிக்கிறதே கோடிக்கணக்கான வருமானம் அங்கே அவங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. கயிறு கட்டுறது, விபூதி பூசுறது, இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பேட்டை தொழில்னா கரும்புளி செம்புளி குத்தி கலர் கோலப்படிகள் போட்டு குளதலைகளை சுற்றி அவங்களுடைய அதோடைய தோரணையே வேற ஒரு லெவலாக இருக்கும். அந்த தோரணை பாபருக்காக வழிபடுறது. பாபருக்கு கம்பு வச்சு அருவா வச்சு மேலதாளை வச்சு ஒரு ஜெய் ஜெய் ஜெய்ன்னு ஆடி பாடி வந்து பாபர் சன்னதி போயிட்டு வந்தது அங்கே தர்மசாஸ்தாவே சந்திக்க முடியும். முறாது பாபர்கிட்ட போய் நம்ம கரும்புளி செம்புளி குத்தி ஆடி பாடி தர்மசாஸ்தா போய் சன்னிதியை சந்திட்டு அப்புறம் தான் நீராடிட்டு அதிலிருந்து பயணம் 48 மைல். ஐயப்பனை வந்து ஒரு இந்துக்களுக்கு மட்டுமான கடவுளா நாம பொதுவாக பார்க்குறோம்ல, அப்படி இல்லை. ஆனால் அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா ஐயப்பனை வந்து ஒரு சமத்துவமான கடவுள், எல்லா மதத்துக்கான கடவுள் சொன்னதான் எங்களுக்கு உள்ளபடியே ஆச்சரியமாகவும் உண்மையிலேயே வியப்பாகவும் இருந்தது. அவங்க ஏன் அப்படி நிறுவுறாங்கன்னா, நான் வழியாக இந்த ஐயப்பனை வந்து வழிபட்டது சமத்துவம், சாதி பேதம் இல்லாத ஒரு தெய்வம் அப்படின்னா ஐயப்பன் மட்டும்தான். ஆனால் ஐயப்பனுடைய பூர்வீகம் என்னென்னா நிறையா விஷயங்களில் சமத்துவத்தை, இன்றைக்கி தான் சமத்துவம் சொல்கிறாங்க, அன்னைக்கு அவர் சமத்துவத்தை கொண்டு வந்தார் ஐயப்பன் மட்டும். என்ன அப்படின்னா முஸ்லீமும் இந்து கிறிஸ்டின் அப்படி என்பது நான் படித்தது ஒரு சர்ச்சில் தான், இதில் தான் படித்தேன். அதே மாதிரி நான் 9th 8th மேலே 7th மேலே போது ஒரு முஸ்லீம் ஸ்கூலில் படித்தேன் என்னுடைய படிப்பு. 2வது இந்த பஜனை சத்சங்கம்னு போனது வந்து ஐயப்பன்கிட்ட போன பட்டு தான். சமத்துவமான இது சாதி பேதம் இல்லாத ஒரே தெய்வம் அப்படின்னா மற்ற ஊருக்குள்ளே எந்த ஜாதியும் உள்ளே போகக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஐயப்பன் ஒரு ஆள் தான் சமத்துவமான தெய்வம். நான் வாபருக்குள்ளே வாபர் மசூதி போகும்போது பேட்டை துள்ளிட்டு, எரிமேலியில் பேட்டை துள்ளிட்டு அங்கே போய் அந்த சமத்துவத்தை கண்டேன். ஹரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரிதீஸ்வரம் ஆராத்ய பாதுகம். அந்த ஹரிவராசன் என்ன அவர் ஐயா வந்து பாட்டை வந்து ரொம்ப ஏகப்பட்ட ரிலீக்ஸ் என்னமோ போட்டு பார்த்து பண்ணியிருக்காங்க. பண்ணுனால இந்த பாட்டு பாடுனா கோயிலுடைய நடைகள் வந்து ஐயப்பனுடைய நடை வந்து அவர் வந்து நித்திரைக்கு போகிற நேரத்துக்கு இந்த ஹரிவராசன் பாடினா தான் அவர் நித்திரையில் போய் உட்கார்றாரு. ஐயப்பனுக்கே ஏசுதாஸ் ஐயாவுடைய பாடலுக்கு வந்து எவ்வளோ பெரிய ஒரு இது மகிமை இருக்குது தெரியுமா அந்த பாட்டில். இந்த ஒரு பாட்டில் அவருக்கு அவ்வளோ ஒரு மகிமை இருக்குது. அதான் இதில் வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் 3 மதத்துக்கும் ஒரே கடவுள்னு ஐயப்பன். இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் 3 மதம். இன்னைக்கு எரிமேலியில் இருக்கிற சமுதாயத்தில் 3/4 பேர் முஸ்லீம்ஸ் தான் 3/4 சமுதாயம். அவங்களுக்குள்ள ஈடுபாடு நம்மளுக்கு அவங்களுக்கு வேற்றுமை இல்லாத ஒரு ஈடுபாடு. இது மதமாகப்படல. சிவனுக்கு வந்து பிறை மேலே இருக்கும், நட்சத்திரம் இருக்குது. நட்சத்திரம் என்பது ஒரு கிறிஸ்டின் மதம், பிறை என்பது ஒரு முஸ்லீம் ஆக்கப்பட்டது. இந்து மதம் மட்டும் நம்ம ஹிந்து ஒரு உருவாக்குனது. இதுதான் பாரம்பரியம், புரிஞ்சுக்கிறணும். சிவன் வந்து எல்லா மதத்தையும் சேர்ந்து தான் இருப்பார். அதனால் இவங்க எல்லாருமே குழப்பிக்கிட்டு நம்ம அந்த சாமியை தான் கும்பிடும், இந்த சாமி அப்படி கிடையாது,
சமத்துவம் எல்லாத்துலேயும் இருக்குது. சாதி பேதம் இல்லாமல் சூழ்ச்சி முறையில் நல்லா கும்பிடுங்க. நாயரை கும்பிடுங்க, ஐடியரை கும்பிடுங்க, எல்லாம் வேணாலும் எது வேணாலும் கும்பிடுங்க. மனசில் நீங்கள் கடவுள்னு முதல் உணர்ந்துக்கிறணும். ஒரு கல்லை தூக்கி வச்சுட்டு டெய்லி தண்ணியை ஊற்றி பாலை ஊற்றினா அது சிலையாயிரும், அது உயிர் உண்டாகும். இதெல்லாம் உண்மையான நிகழ்வு. அதனால இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இல்லா உள்ள கருணையுள்ளவன், அன்புகளில் இதயங்களில் வாழ்கின்றவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பாவர் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஐயப்பனின் சோதரனவன், அவன் ஐயங்களை தீர்க்க வந்தவன். பாவர் ஐயப்பனின் சோதரானவன், அவள் ஐயங்களை தீர்க்க வந்தவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. ஐயப்பன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை.